மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2026 மாதமானது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சவாலான மாதமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் 4 கிரகங்கள் 12வது வீட்டில் சஞ்சரிப்பதால் செலவுகளில் எதிர்பாராத அதிகரிப்பு ஏற்பட்டு உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படலாம். எனவே இந்த மாதம் நீங்கள் நிதி நிர்வாகத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் சவால்கள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் அளிக்கும். உங்கள் உழைப்புக்கான பலன் தாமதமாக கிடைத்தாலும் நிச்சயமாக சாதிப்பீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலை செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் அதிக மன அழுத்தத்தையும் வேலை சுமையையும் சந்தித்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த உழைப்புக்கான சாதகமான பலன்களை அனுபவிப்பார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருந்தாலும் வெளிநாட்டு ஆதாயங்கள் மூலம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் மூலம் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். நிதிநிலை. 12வது வீட்டு கிரக சேர்க்கையால் தேவையற்ற மற்றும் எதிர்பாராத செலவுகளில் அதிகரிப்பு ஏற்பட்டு உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படலாம். எனவே மாத தொடக்கத்திலேயே நிதி கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் அவசியம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து முதலீடுகளை ஒத்திவைப்பது நல்லது. பிற்பகுதியில் நிதி நிலைமை சீரடையும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக இருக்கும். சோர்வு மற்றும் மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. 12வது வீட்டு கிரகங்கள் அதிக கவனத்தை கோருகின்றன. போதுமான ஓய்வு எடுப்பதுடன் காலை நடைபயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். உறவுகள் மற்றும் திருமணம். குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் மற்றும் சிறிய கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு படிப்படியாக நல்லிணக்கம் திரும்பும். திருமண உறவுகளுக்கு இந்த மாதம் பலவீனமாக இருக்கலாம். ஈகோ மோதல்கள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் விஷயங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். மாணவர்கள். மாதத்தின் முதல் பாதியில் மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க அல்லது தொலைதூர கல்வி வாய்ப்புகளை காணலாம். ஆனால் பிற்பாதியில் அதிக மன அழுத்தமும் கவனச்சிதறலும் ஏற்பட்டு நிலைமை சவாலாக மாறும். ஒழுக்கத்துடன் செயல்படுவது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 84. வழிபட வேண்டிய தெய்வம் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் விளக்கேற்றுதல். வெற்றி குறிகாட்டிகள். செலவுகளில் சுய கட்டுப்பாடு, ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி, பணியிடத்தில் பொறுமை, வெளிநாட்டு தொடர்புகளை பயன்படுத்துதல். மகர ராசிக்கு சனி அதிபதி என்பதால் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் விளக்கேற்றுதல் சிறந்த பரிகாரமாகும். இது சனியின் ஆசிகளை பெற்று உங்களின் தொழில் ரீதியான தடைகளையும் நிதி சிக்கல்களையும் நீக்க உதவும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்வது அனுகூலமான பலன்களை கொண்டு வரும்.